படம் ஒரு வாட்டி பார்க்கலாம்ண்ணா. சுமாரா தான் இருக்கு படம். பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. பட் நீங்க ஒரு படமா ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகும். டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். அந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட்டா கொண்டு போயிருக்காங்க. இருக்குங்கண்ணா. இது டியூரேஷன் வந்து 3 மணி நேரமா இருந்தாலும், நாகார்ஜுனா சாரோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. சில இடத்தெல்லாம் பார்க்கணும்னா, நாகார்ஜுனா பார்க்கும்போதே அவரெல்லாம் போட்டு சட்டைய பிடிச்சு அடிக்கணும் போல அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவரு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்திலேயே அவர் இப்படி வில்லத்தனம் பண்றாரு. இன்னும் கூலில எல்லாம் வந்தாருன்னா வேற லெவல்ல பண்ணுவார் போல. நாகார்ஜுனா சார் கேரக்டர் சூப்பரா இருந்தது. ராஷ்மிகா அவங்களோட கேரக்டரும் வந்து நல்லா இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா படத்துல என்ன மிஸ்ஸிங்னா இந்த கார்ப்பரேட் வில்லன்ஸ் எல்லாம் வராங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச முகம் பிரகாஷ் ராஜ் இல்ல யாராவது தெரிஞ்ச முகம் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ படமா பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜா வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளவுதான். தனுஷ் சார் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம். ஆனா அதை தாண்டி அங்கங்க அவரோட தனுஷ் சாரோட ஆக்டிங்காகவே இந்த படம் வரணும் நான் கேட்டிருக்கு. எப்படி ஐ படம் வந்து விக்ரம் சாருக்காக ஒரு வாட்டி நம்ம சில லேக் சில இதெல்லாம் இருந்தாலுமே லாஜிக் இருந்தாலும் விக்ரம் சாருக்காக போய் பார்த்தோம். பட் தனுஷ் சாருக்காக இந்த படத்தை வந்து ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம். அவரோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல. டைரக்டர் பாலாலாம் பார்த்தாருன்னா தயவு செய்து வந்திருப்பா நீ நாளைக்கே ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றாரு. அப்படி ஒரு ஆக்டிங் தனுஷ் சார். சூப்பரான ஒரு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பிச்சைக்காரன் ரோல் எப்படி? பிச்சைக்காரன் அதுதான் பிச்சைக்காரன் அந்த காசு கொடுக்கறது வந்து அவரோட பாடி லாங்குவேஜ்ல வந்து எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங் அந்த தாடிலாம் வச்சு பார்க்கும்போது டைரக்டர் வெற்றிமாறன் தான் என்ன அவரை மாதிரியே இருந்தது பார்க்கும்போது. ஸோ அவரும் வெறும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்காங்க எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி இருந்தார் தாடியில. தனுஷ் சாரோட கேரக்டர் அதுதான் வெயிட் இந்த படம். அவருக்காக தான் நான் ஒன் மேன் ஷோனா அதுக்காகவே வந்து பார்க்கலாம். தனுஷ் மட்டும் தான் இந்த படம். மற்றபடி கண்டென்ட் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய லாஜிக் இருக்கு. அந்த மிஸ்டேக் இருக்கு, லாஜிக் மிஸ்டேக் இருக்கு, லேக் இருக்கு. இதெல்லாம் தூக்கி நீங்க போட்டீங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் படம். அங்கங்க நல்லா என்கேஜிங்கா போயிட்டு இருக்கு. தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு நல்லா படம் சூப்பரா கனெக்ட் ஆகும். தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா படத்தை நல்லா கொண்டாடுவாங்க. பட் இந்த தனுஷ் சாரோட ஃபேன்ஸுக்கு வெறித்தனமான ஃபேன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஒரு வாட்டி பாக்குற மாதிரி இருக்கு. பிச்சைக்காரன் பணக்காரன் அவர கதையா இல்ல இது வந்து டிஃபரெண்டா இருக்கு? இது டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. ஒரு இதுவுமே டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் வந்து படத்துல வருது. பாக்யராஜ் சார்லாம் கூட பண்ணியிருக்காரு படத்துல. கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து படம் இருக்கு. நான் அதுதான் எதிர்பார்த்தேன். படம் வந்து பிச்சைக்காரன் மாதிரி இருக்கும், இல்ல நாகார்ஜுனா இருக்காரு தோழா மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இது கொஞ்சம் படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கதை. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு 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 3 மணி நேரம் ஒரு படம் அப்படின்னா ஓகே. ஒரு படம் ஒரு 150 ரூபாய்க்கு ஒர்க்கு தான். அவ்வளவு கேவலமா மோசமெல்லாம் இல்ல. தனுஷ் சாருக்காகவே வரலாங்க. தனுஷ் தான் படமே. ராஷ்மிகாவோட கேரக்டர் சும்மா வந்துட்டு போற மாதிரி இல்ல சூப்பரா இருந்தது. ராஷ்மிகா வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து வராங்க. எனக்கு அவங்க ரொம்பலாம் பிடிக்காது. பட் நல்லா இருந்துச்சு. இந்த இந்த படத்துல வந்து அவங்க ரோல் வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா அப்படியே ஜாலியா இருந்தது. அப்படியே செகண்ட் ஹாஃப்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ராஷ்மிகா ரோல்லாம் வந்து ஜாலியா இருந்தது. இதை தாண்டி வந்து வெயிட்டான ஆள் போட்டுலாம். இன்ஸ்பெக்டரா வந்து ஒருத்தர் வராரு. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸா நல்ல ஆக்டர் எல்லாம் உள்ள கொண்டுதான். பட் நாகார்ஜுனா சாரோட கேரக்டர் வந்து உண்மையிலே சூப்பரா இருந்தது, மெச்சூர்டா இருந்தது. படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபிளாப்லாம் சொல்ல முடியாது. தனுஷ் சாரோட ஆக்டிங் உண்மையா நான் ஒரு ஃபேன் எடுக்கல, ஏகே ஃபேன் தான். தனுஷோட ஆக்டிங்காகவே கண்டிப்பா வந்து வரலாம். அது தனுஷ் தான். வேற எதுவுமே கிடையாது. தனுஷ் மட்டும்தான்.